டேஸ்டியான முருங்கைக்காய் மாங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாய் ஒரு 8 பல்லு பூண்டையும் தட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். தக்காளிக்கு மேல் தோல் வதங்கி வரணும். இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன உடனே முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ முருங்கைக்காயெல்லாம் மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததும் மாங்காய் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டு. அதுக்கிடையில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். தேங்காய், ஜீரகம், 2 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு குறை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கும். அதில் மசாலா நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் மசாலாவை போட்டு கிளறி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்கி ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சுவையான முருங்கைக்காய் மாங்காய் பொரியல் ரெடி.